பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் மேல் அன்பு கூர்ந்து குணப்படுத்தும் சுவாமி. அப்பா, கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்டவர்களை நீர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, அந்த பொல்லாத வியாதியிடமிருந்து ஜனங்களை விடுதலையாக்கும். கர்த்தாவே, அந்த பொல்லாத தீமை அவர்களை விட்டு போகும்படியாக நீர் கிருபை செய்யும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, காப்பாற்றும். இப்படிப்பட்ட வியாதியினால் பாதிக்கப்பட்டு வேதனையிலும் துன்பத்திலும் இருக்கிற ஜனங்களுக்கு நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் தந்து பலப்படுத்தி நோயை குணப்படுத்தி காத்துக்கொள்ளும் சுவாமி. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் மனம் இறங்குகிற இப்படிப்பட்ட வியாதியோடு இருக்கிற ஜனங்களுக்காக வேண்டுகிறோம் சுவாமி. நீர் எங்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எங்களை நீர் சிருஷ்டித்திருக்கிறீர். உம்முடைய திருக்கரங்களே எங்களை படைத்திருக்கிறது. நாங்கள் வாழும் இந்த பூமியையும் நாங்கள் உண்ணும் உணவையும் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் தண்ணீரையும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் நீர்தான். எங்கள் சூழ்நிலைகளை நீர் ஏற்படுத்தி கொடுத்தவரும் நீர்தான். நாங்கள் பிறக்கும் முன்பே எங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவாக படைத்து வைத்தவரும் நீர்தான். அப்படி இருக்க சுவாமி, எங்கள் சரீரத்தில் பாதிப்புகள் ஏற்படும் பொழுது ஆண்டவரே, அதற்கு நாங்களே காரணம் என்று அறிக்கை செய்து ஒப்புக்கொள்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களின் நிமித்தம் இப்படிப்பட்ட தீமைகள் வந்திருக்கிறது. ஆம் சுவாமி, நோய்கள் வருவதற்கு மனிதர்களின் பாவமே காரணமாய் இருக்கிறது. கர்த்தாவே, கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் செய்த ஒவ்வொரு பாவத்தையும் மன்னியும். இந்த நோய் வருவதற்காக காரணமாய் இருந்த அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தரணும். மனம் திரும்பி உம்மிடம் நோக்கி கதறுகிற அவர்களுக்கு விடுதலையை தாரும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, மனம் திரும்புகிறவர்களை மன்னிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். கிருபையாய் மன்னித்து அந்த நோயிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை தாரும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நல்லவரே, பரிசுத்த தெய்வமே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த வியாதியை குணமாக்க உம்மிடத்தில் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறோம். குணமாக்கும், பலப்படுத்தும், பூரண சுகத்தை கட்டளையிட்டாலும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்றி சுவாமி. எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஸ்தோத்திரமும் பலமும் சதா சர்வ காலங்களிலும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா இயேசுவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமீன். மாரநாதா.